2026 தேர்தல் எப்படி இருக்க போகுது தெரியுமா? 3 முக்கியமான தலைவர்கள். எங்க முக்கியமான தலைவர்கள்னா அந்த பக்கமா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த பக்கமா இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுமா? கண்டிப்பா கிடையாது. அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள், விஜய் அவர்கள், இந்த 3 பேரும் அடுத்ததா முக்கிய முகமாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய முகமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இந்த 4 பேர் இடையே தான் ஒரு கடுமையான போட்டி அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த கடுமையான போட்டியில மழையா இருக்கட்டும், உள்கட்சி பூசலா இருக்கட்டும், அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மக்கள் பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாம் சேர்ந்துதான் 2026 தேர்தலை வழிவகுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். யங்ஸ்டர்ஸ் மிகப்பெரிய அளவில் இந்த முறை ஓட்டு போடுவாங்க. ஆனால் யாருக்கு எப்படி அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த அரசியல்வாதிகள் கையில் இருக்குது. பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிறதுலாம் இனிமேல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஒரு 50% தான். பட் 50% என்ன பணம் கொடுத்தாலும் எதுவுமே நடக்காது. யோசிக்கக்கூடிய மக்கள் உருவாகிவிட்டார்கள். மாணவர்கள், இளைஞர்கள் கையில் ஓட்டுகள் அப்படிங்கிறது வரப்போகிறது. அதற்கான 4 தலைவர்கள் தான் இந்த முக்கியமான 4 தலைவர்கள். இவங்க தான் அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். ஸோ இவங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. சின்னதாக உங்களுடைய கருத்துக்கள்ல இருந்து 2026 தேர்தலை நாம தொடங்கலாம்.